எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்பூசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு வழக்கமா சொல்லக்கூடியதுதான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் காமிக்கும் இல்லையா, அதை அழுத்திட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் மணி போல ஒரு பெல் ஐக்கான் காமிக்கும், அதையே தொட்டு விடுங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, அப்பதான் நான் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படி பார்க்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய வீடியோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அது கீழே சின்னதாக கருப்பா முக்கோணத்துல ஒரு வடிவம் காமிக்கும். அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அது கீழே ப்ளூ கலர்ல ஒரு எழுத்துக்கள் வரும். அந்த ப்ளூ எழுத்துக்களை நீங்க தொட்டு விட்டீங்கன்னா எங்களை யூடியூப் சேனல் கொண்டு போய் விட்டுருங்க. அதுல என்ன பதிவு வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொடி அரைச்சு காமிக்க போறேங்க. என்கிட்ட பல நாளா பாத்தீங்கன்னா சிறுதானியங்களை வச்சு ஏதாவது செய்து காமிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து தேடி தேடி சாப்பிடுறாங்க. பழைய காலத்துல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வேணும்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், எப்படி ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்டாங்க, எப்படி காய்கறிகளை வந்து பறிச்சு உடனே சமைச்சு சாப்பிட்டாங்க, உடம்ப வந்து பேணி காக்கணும்ன்ற ஒரு மாற்றம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. அதனால ஆர்கானிக் ஃபுட்டை தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. திணை இருக்கு இல்லையா, அந்த திணையை வச்சு இட்லி பொடி செய்து காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். திணை 1 கப், சிகப்பு மிளகாய் 10, உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை 2 ஈர்க்கு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நார்மலா நம்ம பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுப்போமோ அதுதான் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தினையை வந்து நம்ம மெயினாக வச்சுருக்கோம். சரி, இப்போ இதன் செய்முறையை நம்ம பார்த்துடலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கணுங்க. அதில் தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு லேசாக சிவப்பாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம மஞ்சள் கலரில் போட்டோம். இப்போ லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஒரு மாதிரி புகை வருது பார்த்தீங்களா, ஒரு மனம் வரும். உங்களுக்கு வறுக்கும் போது உங்களுக்கே தெரியும். இதை தனியாக வறுத்து நம்ம இதில் போட்டுடலாங்க, ஆற விடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா போட்டுக்கலாங்க. இப்போ இதில் சிவப்பு மிளகாவும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா இது வறுத்தாச்சுங்க, பக்குவமாக இருக்கு பாருங்க. இதையும் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை. கருவேப்பிலையே தனியாக நான் பண்ணுறேன்னா அது கூட போடாமல் அதில் தண்ணி, நம்ம கழுவி வச்சிருக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அது அதில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு சரியாக வருபடாதுன்னு நான் அப்படி பண்ணேன். இங்கே பாருங்க, மொறுமொறுன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ இதே சூட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. அடுப்பில் வச்சுருக்கும் போது பெருங்காயம் பாருங்கள், அதுவே தானாக இதாகுது பார்த்தீங்களா, நல்லா ஒரு மாதிரி கலர் மாறுது பார்த்தீங்களா. லாஸ்ட்டில் அந்த பாத்திரம் சூடில் பெருங்காயம் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ கலர் மாறிடுச்சு. நம்ம என்னென்னா அடுப்பில் வைக்கும்போது அது பெருங்காயத்தை போட்டோம்னா கசந்துடும். அதனால் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தினைக்கு போய் பெருங்காயம் அவசியமானு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா பருப்பு இருந்தால் தானே, நிறைய பருப்பு இருந்தால் தான் போடணும். கொஞ்சம் பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அது காலங்காத்தால் நம்ம சாப்பிட்றோம். ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, காலங்காத்தால் அந்த குழந்தைங்களாம் ஸ்கூல் போகும்போது ஒரு மப்பு தட்டிட்டு போகக்கூடாது இல்லையா, அதனால தான் இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். அப்போ கேஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக இப்போ இந்த சிகப்பு மிளகாயில் கேட்டாங்க நிறைய பேர், இது எதுக்கு சீட் நீங்கள் எடுக்கிறீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா அதுக்குன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ரீசன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த சிகப்பு மிளகாயில் இருக்கிற விதை தான் ரொம்ப காரத்தை கொடுக்குங்க. விதை இல்லாமல் இருக்கிற மிளகாயில் இருக்கக்கூடிய காரமே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விதை எடுக்காமல் போட்டிருக்கீங்களா, இது வந்து அரைபற்றும், நமக்கு வாயில் போய் சிக்காது, அந்த காரம் வந்து இறங்காது. இப்போ தேவையான அளவு ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கோம் இல்லையா மிளகா, அதனால் அது சரியாக இருக்கும், அரைச்சா சரியாக இருக்குங்க. இப்போ இது வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க எவ்வளோ வேணுமோ. இங்கே பாருங்க, பொடி நிறமே வந்துருச்சா, நம்ம இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரியே வந்துருச்சா. நல்லா சுவையாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, நல்லெண்ணெய் கலந்து இதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணோம்னா, ஒன்றா
கிளாஸ் ஜார் இருக்கணும், இல்லாட்டி ஸ்டீல். அதை தவிர நம்ம எதுலையும் பயன்படுத்தினா அவ்வளோ நல்ல ஹெல்தி கிடையாது. பிளாஸ்டிக்லலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன் நான். இதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு செய்வோம்ல, நார்மல் பொடி அந்த நிறமே வந்துருச்சு. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஊத்தப்பம் செஞ்சுருக்கேங்க. அந்த ஊத்தப்பம் கூட இந்த பொடி சாப்பிட்டு பார்க்குறேன், எல்லாம் சரியாக இருக்கா ப்ரொபோர்ஷன் எல்லாம் அப்படின்னு. சின்ன குழந்தைங்கள்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆண்டி நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க, எங்களெல்லாம் பார்க்க வச்சுன்றீங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், போய் செஞ்சு தரட்டும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது தெரியுமா? அந்த அரிசி குறக்கறான்னு நம்ம நல்லா வருத்தோம் இல்லையா, நம்ம ரெகுலர் பொடி இருக்கு இல்லையா, பருப்பு செய்கிறோம் இல்லையா, அந்த பொடிக்கும் இந்த பொடிக்கும் சுத்தமாக வித்தியாசம் இல்லைங்க. இது உடம்புக்கு நல்லது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் இது ரெகுலராக இனிமேல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நல்லாவே அரைச்சிருங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு இப்போ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.